ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியா என்னென்ன ஆயுதங்களை வாங்க போறாங்க, 30,000 கோடி ரூபாயில வாங்கக்கூடிய ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, இந்த ஆயுதங்களை எதற்காக இந்திய ராணுவம் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல் டிஃபென்ஸ் அப்டேட். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் 1700 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மொபைல் கோஸ்டல் பிரம்மோஸ் மிசைல்களை 2027 வருடத்திலிருந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்ய இருக்காங்க. இந்திய கடற்படை வாங்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பேட்டரியில அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல எதிரி போர்க்கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் நுழையும் பொழுது தரையில் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படையால் எதிரி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்திய கடற்படை வாங்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பேட்டரிகள்ல அப்கிரேட் செய்யப்பட்ட அதிக செயல்திறன் கொண்ட அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இதுல அதிகபட்சமா 800 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா வாங்க உள்ள பிரம்மோஸ் மிசைல்கள்னால சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது ஒரு போர்க்கப்பல்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இருக்கும். அதனால போர்க்கப்பலை ஒரு மிசைலை வச்சு தாக்குறது மிகவும் கடினம். அதனால போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத மிகவும் குறைவான உயரத்துல இந்த மிசைல்கள் பறக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 3 முதல் 4 மீட்டர் உயரத்துல பறக்கும். இந்த டெக்னிக்க சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மோஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பேட்டரிகள் இந்திய படையில் இணையும் பொழுது இந்தியாவுடைய மேரிடைம் செக்யூரிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட். கிட்டத்தட்ட 19,600 கோடி ரூபாய் மதிப்புல 11 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்கள் மற்றும் 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை வாங்குவதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 11 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்களை 9,700 கோடி ரூபாய் மதிப்புல கட்ட போறாங்க. அதுல 7 கப்பல்களை கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கட்டி கொடுக்க போறாங்க. மீதமுள்ள 4 கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் நிறுவனம் கட்டி கொடுக்க போறாங்க. இந்த 11 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்களை 2026 வருடத்திலிருந்து இந்திய கடற்படையில் இணைக்க போறாங்க. இந்த 11 கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய கடற்படையின் போர் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த 11 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்களை பயன்படுத்தி ஆன்டி பைரசி, கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன், ஆன்டி போர்ச்சிங், ஆன்டி டிராபிகிங், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, ரோந்து செல்வது போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை இந்திய கடற்படையால் கேரி அவுட் செய்ய முடியும். இந்த 11 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்களை கட்டுவதன் மூலம் அடுத்த 7.5 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 110 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 9,800 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்திய கடற்படைக்கு 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை கட்ட போறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா கட்டப்படும் கப்பல்கள் 2027 வருடத்திலிருந்து இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பல்கள்ல பல அதிநவீன ஆயுதங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்ல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால எதிரிகளின் ரடார்கள்னால இந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்கள் அதிவேகமா பயணிக்க கூடியது. அதனால இந்த கப்பல்களை பயன்படுத்தி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசலோட பிரதான வேலையே அஃபென்சிவ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறது தான். குறிப்பா சொல்லணும்
அப்படின்னா எதிரிகளுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். அதே வேளையில இந்த கப்பலை பயன்படுத்தி எதிரிகளின் தரை இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை பயன்படுத்தி மேரிடைம் ஸ்ட்ரைக் ஆபரேஷன், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் ஆபரேஷன் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்தியாவுடைய சீடெனியல் கேப்பபிலிட்டி பெருமளவு அதிகரிக்கும். குறிப்பா இந்த கப்பல்களை பயன்படுத்தி மலாக்கா நீரிணை பகுதியில இந்தியாவால சீடெனியல் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இதிலிருந்து இந்த 6 கப்பல்களும் சீனாவை மனதில் வைத்துதான் இந்தியா உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்தியா கட்ட உள்ள இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள் 2200 டன் எடை கொண்டது. இந்த கப்பல்கள் 105 மீட்டர் நீளமும் 13 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள்னால அதிகபட்சமா 65 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். கடலை பொறுத்தமட்டில் 65 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வேகம். இதன் காரணமா தான் இந்த கப்பல்களை பயன்படுத்தி அஃபென்சிவ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கப்பல்னால அதிகபட்சமா 5200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை இயக்குறதுக்கு 80 செயலர்கள் மற்றும் 13 ஆபீசர்கள் தேவைப்படுவாங்க. இந்த கப்பல்ல 2 அதிநவீன ரடார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்பன் பி சர்ஃபேஸ் சர்ச் ரடார் மற்றும் ELM 2248 MF ஸ்டார் எஸ் பேண்ட் AESA ரடாரும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. மிசைல் வெசல்கள் அப்படினாலே இந்த கப்பல்கள்ல அதிகமான எண்ணிக்கையில ஏவுகணைகளை எடுத்து செல்ல முடியும். இந்த ஏவுகணைகளை தான் அஃபென்சிவ் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கப்பல்ல 32 VLSR SAM மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த VLSR SAM மிசைல்களை பயன்படுத்தி விமானங்கள், ட்ரோன்கள், ஆன்டி ஷிப் மிசைல்கள் போன்ற ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அடுத்து வெர்டிகல் லான்ச்சர்கள் இருந்து லான்ச் செய்யக்கூடிய 8 பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பிரம்மோஸ் மிசைல்களை பிரத்யேகமா எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் தரை இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து 16 நேவல் ஆன்டி ஷிப் மீடியம் ரேஞ்ச் மிசைலையும் எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்களை பிரத்யேகமா எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. குறைவான தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு மேன் போர்ட்டபிள் வீஷராட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இது தவிர ஒரு ஓட்டோ மெலோரா 76mm கன், 2 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை பிரத்யேகமா சீடெனியல் போன்ற அஃபென்சிவ் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்த அப்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 9100 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா தற்போது இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அப்கிரேட் செய்வது மற்றும் இந்திய தரைப்படைக்கு 12 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார்களை வாங்க போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அப்கிரேட் செய்வதற்கு 8160 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய தரைப்படையில் உள்ள 3வது மற்றும் 4வது ரெஜிமெண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்த அப்கிரேடேஷன் மூலமா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்படும் மிசைல்கள், லான்ச்சர்கள், கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல பயன்படுத்தும் வாகனங்கள் போன்ற பல்வேறு சிஸ்டங்களை அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்த அப்கிரேடேஷனை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பண்ண போறாங்க. ஆகாஷ் வெப்பன் சிஸ்டங்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி குறைவான தூரத்தில் உள்ள வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அளிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை DRDO நிறுவனம் டிசைன் செய்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்திய தரைப்படை இன்னும் கூடுதலா 2 ரெஜிமெண்ட் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அப்கிரேட் செய்வதற்கான ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன் வச்சிருக்காங்க. இந்த புதிய கோரிக்கை இந்திய சீன எல்லையில நிலைநிறுத்தப்பட்டிருக்க ஆகாஷ் மிசைல்களை அப்கிரேட் செய்வதற்கு ஆகாஷ் வெப்பன் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட 82% பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இத 2027 வருடத்துக்குள் 93% உயர்த்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆகாஷ் வெப்பன் சிஸ்டம் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட் மூலமா இந்திய தரைப்படையின் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தால் இந்தியன் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் பெருமளவுல
பயன்பட போறாங்க. இறுதியா 990 கோடி ரூபாய் செலவுல 12 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார இந்திய தரைப்படைக்காக வாங்க போறாங்க. இந்த 12 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனம் தயாரித்து கொடுக்க போறாங்க. வெப்பன் லொகேட்டிங் ரடார் அப்படின்னா அந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளுடைய துப்பாக்கிகள், மோட்டார்ஸ், ராக்கெட் ஃபயரிங் ட்ரூப்ஸ் போன்ற பல்வேறு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த வெப்பன் லொகேட்டிங் ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகள் எந்த இடத்துல இருந்து நமது மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நமது வீரர்களால் எதிரி துருப்புகள் மீது பதில் தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற சிஸ்டங்கள் ஒரு யுத்த களத்துல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இந்த ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார தான் சமீபத்துல இந்தியா அர்மீனியா நாட்டிற்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்த 12 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார அடுத்த 24 மாதங்கள்ல இந்திய தரைப்படைக்கு சப்ளை செய்து முடிக்கணும். இது போன்ற ப்ராஜெக்ட்களை தொடர்ந்து இந்தியா செய்யணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அப்பொழுதுதான் இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் வளரும். அது மட்டும் இல்லாம பலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.